கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 334ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் தினமும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்ட வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் சங்கீதம் 90:12. ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். So teach us to number our days that we get a heart of wisdom. Psalm 90:12. Thank you. வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த 334வது வாரத்திலையும் கூட சங்கீதம் 90:12 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:12. ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போய்த்தள்ளும். எல்லாருக்கும் இருதயம் உண்டு, ஆனால் அந்த இருதயத்தில் எல்லாருக்கும் அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சரியான ஞானம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அது சந்தேகமான ஒரு காரியம்தான். இந்த சங்கீதத்தை எழுதினவர் மோசே என்று சொல்லப்படுகிறது. மோசே தன்னுடைய காரியங்களில் சொல்லும் தன்னுடைய அந்த உபாகமத்தை எழுதும்போது சொல்லும்பொழுது அவருக்கு அநேக இடங்களில்
அந்த யாத்திராகமும் 35, 10, 25, 26 ஞான இருதயம் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார். மற்ற எந்த இடத்துலையும் இந்த வார்த்தைகள் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு ஞான இருதயம் தேவை, அறிவு தேவை தான். ஆனால் அந்த அறிவை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் என்பதற்கான ஒரு நல்ல ஒரு திறன் நமக்கு வேணும். அதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோட்ச பிரயாணம் என்று சொல்லி ஒரு கதை, ஒரு கற்பனை கதை தான். ஆனால் அதை எழுதுனது ஜான் பனியன் என்பவர். நம்ம எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கோம். இங்கிலாந்தில் பிறந்தவர், 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராம். அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரியும் இழந்தவர். அதே சமயத்தில் ரொம்ப முரட்டு மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை சொல்வாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த முரட்டு மனுஷனாக இருந்தபடியினாலே அவர் என்ன செய்தாரோ, அவருடைய குணத்தின் அடிப்படையில் அவர் இராணுவத்தில் போய் சேர்ந்தார். ஆனால் இராணுவத்தில் கூட முழுமையாக அவரால் இருக்க முடியலையா, அவருடைய முரட்டுத்தன்மையானால இடையில நின்றுட்டாராம். உடனே 19ஆவது வயதில் அவர் கல்யாணம் முடித்தாராம். அந்த கல்யாணம் முடித்த அந்த அவருடைய மனைவி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பெண்மணி, ஆண்டவரை அதிகமாக நேசித்த பெண்மணி. அதிகமாக ஆண்டவரை பற்றி அவருக்கு அதிகமாக சொல்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவர் அரைங்குறையுமா அதை கேட்பாராம். ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இப்படியே தாத்தா பாட்டி என்ன செய்வாங்களான்னு சொன்னால், சட்டிப்பான பாத்திரங்களை செய்து அதை தெருவாக போய் விற்றுட்டு வருவாங்களாம். அப்படி இவரும் அந்த சட்டிப்பானைகளை தூக்கிக்கிட்டு தெருவாக போனாராம். அப்படி போகும் பொழுது ஒரு 3 பெண்கள் ஆண்டவரை பற்றி அருமையாக பேசி கொண்டிருந்தார்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சாம். என்ன அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுக்கு போனோன்னா தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னாங்க. அப்படி 3 பேர் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரை பற்றி அறியறது, ஆண்டவரை பற்றி பேசுறதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே சரி அப்படின்னு சொல்லி ஜான் கிப்போர்டுங்கிற ஊழியக்காரங்கிட்ட அதை கூட்டிகிட்டு போனாங்களாம். அவர் மூலமாக அவர் ஆண்டவர் முற்றிலுமாக தெரிந்து கொண்டார். அதன் மூலமாக அவர் கூட ஒரு ஊழியக்காராக மாறினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய மனைவி இந்த கல்யாணத்தோட 2 புத்தகங்களை கொண்டு வந்தாங்களாம். நாளடைவில் இந்த புத்தகத்தை வார்த்தாராம். அது எந்த புத்தகங்கள்லாம், த பிளெயின் மேன்ஸ் பாத்வே டு ஹெவன் பை பிஷப் பெய்லி, அது ஒன்று. அடுத்தது பிராக்டிஸ் ஆஃப் பேத்தி பை ஆர்த்தர் ஹென்றிங்கிறவர் எழுதினது. இந்த புத்தகங்களை வாசிக்க ஆண்டவரை பற்றிய அறிவு, ஒரு பாசம், ஒரு அன்பு இவருக்கு அதிகமாக நிச்சயிச்சா வந்துச்சான். ஆகையினால அவர் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர்கள் ஊழியத்தை முழுமையாக செய்ய முயன்று அநேக புத்தகங்கள் எழுதினார். அதில் தான் உலக பிரசித்தி பெற்ற அந்த மோட்ச பிரயாணம் என்று சொல்லி புஸ்தகம். சிறு வயதில் நான் அதை வாசித்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையிலேருந்து எவ்வாறு மீள முடியும் அப்படிங்கிறது, சிலுவேண்டையில் வந்தால் மட்டும்தான் அவனுடைய பாவம் அவனை விட்டு போகும் அப்படிங்கிறத சின்ன பிள்ளைக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான ஆனபடினாலே நாம் ஞானமுடைய என்ன செய்கிறோம், அநேக புத்தகங்கள் வாசிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம், கல்லூரியில் போய் படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் போதாத வரைக்கும் இப்போ ஒரே டிவி, வாட்ஸ்அப்பு, செல்லு, 24 மணி நேரம் செல்லு தான். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை செய்கிறோம் அப்படிங்கிறத, உங்களுடைய தேர்ந்தெடுப்பு எதுங்கிறதுல இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞானம் உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கிறதாங்கிறத அதிகமாக சிந்தித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய